Hi friends, நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம கடை ராஷ் குக்வர்ஸ் உடைய வெங்கலம் அண்ட் பித்தளையோட ஷாப்ல இருந்து தான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெங்கலம் பித்தளை குக்வேர் ஷாப்ல இருந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சரை பெட்டியில எக்கச்சக்கமான சைஸஸ் அதுக்கப்புறம் மாடல்ஸ் எல்லாமே வந்து மாறி வந்திருக்கு. அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈயம் பூசினது ஈயம் பூசாதது எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதுவுமே இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடிய நம்மளுடைய பொங்கப்பானை அண்ட் பருப்பு உருளி இதுவுமே உங்களோட நான் வந்து இன்னைக்கு காமிக்க போறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கிளாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கிளாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்ரிடே தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனுக்குமே ரொம்பவே வந்து பெஸ்டான ஒரு கலெக்ஷனா இருக்கும். கிளாஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாலேயே நம்ம கிட்ட தான் இருக்கலே அதிகமான கிளாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேவநாளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெங்கலத்திலே நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய மரத்துல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வீட்டில் காம்பேக்டா நம்மளோட கிச்சன்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி சேவநாளியும் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ஹண்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்திருக்கு. ஒரு மாடலாக காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஃப்ரண்ட்ல நம்ம கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொங்கப்பானை அண்ட் பருப்புருளி. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கப்பானை பருப்புருளி. ஸோ இந்த இது எல்லாமே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து எவ்ரிடேக்கு சோறு வடிச்சுக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேயே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது. நாட் ஜஸ்ட் ராஷ் குக்வாஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் வைக்கிறது வந்து நம்மக்கிட்ட பழக்கமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன், உங்களுக்கு பிடிச்ச சைஸு, உங்களுக்கு எது ஆப்டாக உங்களோட கிச்சனுக்கு தேவையோ நீங்கள் இங்கே வந்து ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஸோ நான் வந்து சைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இது வந்து இருக்கலே ஸ்மால் சைஸ். இந்த சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 kgs 3 kgs குக் பண்ணுற வரைக்கும் கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொங்கப்பானையும் பருப்புருளீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பெரமனை நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வேணும். நாங்கள் ஆக்சுவலி வந்து கடையில் குக்வேர்ஸ் எல்லாம் அடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஏன் இது சேலுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்லேயுமே நம்மக்கிட்ட பெரமன் வந்து அவைலபிளாக இருக்குது. சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பித்தளையிலையுமே வந்து பெரமனை வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து விளக்குகளும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் விளக்குகள் கலெக்ஷன்ஸ் நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் டீட்டெயில்டாக அதில் வந்து போகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பித்தளை குக்கர். ஸோ நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான இடத்த ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறது அலுமினியம் தான். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து அலுமினியம் குக்கர்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட பித்தளையிலே வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டிஷ்ஷும் செய்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 liters அண்ட் 5 liters இது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சைஸஸ் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட வந்து 5 inchலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப குட்டியாக வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலுமே இதில் வந்து நீங்கள் உங்கள் கிச்சனுக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பூஜை அறையில் உங்களுக்கு வந்து உங்கள் பூஜை ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக சூடம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமம், அப்புறம் விபூதி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த வளையல் அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்குமே சின்னதாக போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அஞ்சரை பெட்டி வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈயம் பூசாததும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 inch டயா இருக்கக்கூடியது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 இது உங்களுக்கு ஈயம் பூசியே வந்துடும். அடுத்து வந்து 7. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம குவாலிட்டி வந்து நான் முதலையே சொல்லுவேன், ராஷ் குக்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் தான். எங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த லைட்டாக பிசுறு அடிக்கிறது, அந்த ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பக்கா ஃபினிஷில் சூப்பர் பர்ஃபெக்டான ஃபஸ்ட் குவாலிட்டி கலாய் போட்டு, அதாவது உள்ள ஈயம் பூசி சூப்பரான குவாலிட்டியில் இப்போ நம்மக்கிட்ட
வந்து அஞ்சரை பெட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோடைய கலாய் வந்து உள்ளுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம். இதோடைய உள்ளுக்குள்ள நம்ம போட்டிருக்க டின்னோட குவாலிட்டி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்துடும். அண்ட் இதுக்கு மேலே இந்த லிட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாபுமே வந்து அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் இப்போ வந்து உங்ககிட்ட இந்த மினி சைஸஸ் வந்து காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் சைஸ். நம்மளோட கிச்சன்ஸில் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ், பவுடர் ஸ்பைசஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சோடைய அஞ்சரை பெட்டி. இது வந்து மேட் ஃபினிஷ் அஞ்சரை பெட்டி. இப்போ மேட் ஃபினிஷ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைன் வித் கோல்டன் நாப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து எல்லா கிண்ணத்துலேயுமே வந்து ஈயம் பூசி இருக்கும். இதுலேயே நம்மக்கிட்ட 2 வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது இது வந்து மேட் ஃபினிஷ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஃபினிஷ். ஸோ ஷைன் ஃபினிஷ் விரும்புகிற கஸ்டமரும் இருக்காங்க, அதுக்காக ஷைன் ஃபினிஷும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஷைன் ஃபினிஷ் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோல்டன் பாக்ஸ் நம்ம வச்சுருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பித்தளையில் பண்ண அஞ்சரை பெட்டி. இதுவுமே செல்ஃப் டிசைன் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து செல்ஃப் டிசைன் நான் காமிச்சேன் இல்லையா, இதில் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஹேமடும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹேமட் பண்ணியிருப்போம். இந்த லிட்ஸில் ஃபுல்லாகவே உள்ளே வந்து அதே சேமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், எது வந்து ப்ரிஃபரபிள், நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஈயம் பூசியிருக்க கிண்ணம் எடுக்கணுமா, ஈயம் பூசாத கிண்ணம் எடுக்கணுமா அப்படின்றத வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஈயம் பூசி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள் இந்த மாதிரி விஷயங்களும் அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈயம் பூசாத கிண்ணமாக இருக்குது அப்படின்னா ஒன்லி ஹோல் ஸ்பைசஸ், முழு தனியா, வரமிளகா, ஜீரகம் இந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு நீங்கள் வெறும் ஹோல் ஸ்பைசஸ் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் அஞ்சரை பெட்டியில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஈயம் பூசாததை எடுத்துக்கலாம். ஆனால் ஈயம் பூசினதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டுக்குமே நீங்கள் வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மேட் ஃபினிஷில் உங்களுக்கு செல்ஃப் டிசைன் காமிச்சேன் இல்லையா, மேட் ஃபினிஷில் ஹேண்ட் ஹேமடுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹேண்ட் ஹேமட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ஹேமட்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல ஒரு மேட் கோல்டனில் ஹேண்ட் ஹேமட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், குவாலிட்டியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய டின்னுடைய குவாலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 inch இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் அஞ்சரை பெட்டி. பெரிய சைஸ் அஞ்சரை பெட்டியுமே இப்போ நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது மோர் தென் 40% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவுட் ஆஃப் த கண்ட்ரி, அப்ராட்ஸ்லேருந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டைமுக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த 9 inches வந்து நிறையவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 9 inchஸில் இது வந்து பார்த்திங்கன்னா 9 inch அஞ்சரை பெட்டியில் மேட் ஃபினிஷ். இந்த செல்ஃப் டிசைன் வந்து ஒரு டைமும் மாறும். இப்போ இந்த ஸ்டாக்கில் இந்த டிசைன் இருக்குது, அடுத்த ஸ்டாக்கில் வேறு டிசைன் வரும். ஸோ இந்த டிசைன் வந்து இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது, செல்ஃப் டிசைனில் இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்கோம். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்கும் ஒரு கிண்ணமுமே. ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து தாராளமாக போதும், கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து ஒரு கிண்ணம் வந்து 100 கிராம் வந்து தாராளமாக பிடிக்கும். மொத்தமாக இதில் வந்து 7 கிண்ணங்கள் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன் அண்ட் ஹேண்ட் ஹேமட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ ஹேண்ட் ஹேமட் காமிச்சிடுறேன் அடுத்து உங்களுக்கு. ஸோ 9 inch அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசைன் காமிச்சேன். அதுலேயே வந்து ஹேண்ட் ஹேமட் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹேமட் பேட்டர்ன். மேலே மூடியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. அதில் வந்து செல்ஃப் டிசைன் இருக்கும், இதில் வந்து ஹேண்ட் ஹேமட் இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா எல்லாமே வந்து சேம் தான். கிண்ணத்தோட சைஸாக இருக்கட்டும், உள்ளே பண்ணியிருக்க நம்ம அந்த கலாயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம் டு சேம் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு 2 மேட் ஃபினிஷ் காமிச்சிட்டேன். இதுலேயுமே சைன் ஃபினிஷ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சைன் ஃபினிஷ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஹேமட், இது வந்து செல்ஃப் டிசைன் இருக்கும். ஸோ
ஸோ அடுத்து நீங்கள் கேட்குறது வந்து இதோடைய ப்ரைஸஸ் எல்லாமே கேட்பீங்க. இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. rajcookwares.in அப்படின்றத வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரைப்பேட்டையோட ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அஞ்சரைப்பேட்டையோட எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரியாணி ஹண்டீஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த பிரியாணி ஹண்டீஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து குக் அண்ட் சர்வ் பிரியாணி ஹண்டீஸ். நல்ல பாட்டம் வந்து நல்ல ஹெவியாகவே இருக்கும், வித் லிட்டோடு இருக்கும். ஃபுல் பீஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹேமரில் இருக்கும். அதே ப்ராஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்ம வந்து ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃப்ளாட் பேஸு ரொம்பவே நல்ல சூப்பராக பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பிரியாணி ஹண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து லைட்டாக ஃப்ளாட் பேஸ் வந்து நான் காமிச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்டி டைப்பில் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இந்த ஹண்டி மாடலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா லிட் இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரியாணி பண்ணும்போது ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு என்ன பயம் இருக்குன்னா அடி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பேஸ் நல்லா வந்து ஹெவியாக இருக்கனால உங்களுக்கு அந்த அடி பிடிக்குன்ற கவலை வந்து இதில் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிஃபன் கேரியர். இந்த டிஃபன் கேரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸு சிலிகான்ஸு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ப்ராஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இதில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ப்ராஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹை இன் ஜிங்க். ஸோ ஜிங்க் சத்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஸ் குக்வேர் அண்ட் ப்ராஸோடைய ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெளில இந்த மாடல் பார்க்கும்போது இது வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அது மொத்தமாகவே வந்து 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செப்பரேட் அழகுங்க. இந்த அழகு வந்து நம்ம நிறைய மறந்துட்டோம். திரும்ப நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ்க்கு இந்த கேரியர்ஸில் தான் வந்து என்ன ஃபுட்டு வந்து நான் கேரி பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. இதுவுமே இப்போ நம்மளுடைய ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ காட்டக்கூடிய பொருட்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3350 rupees வரும். இதுலேயே வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த அடுக்கு சட்டி. இது வந்து இந்த குட்டி அடுக்கு சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த அடுக்கு சட்டிலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மாடல் இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் லிட்டுமே அவைலபிளாக இருக்குது. வித் லிட்டு வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாகவுமே வந்து நீங்கள் லிட்ஸ் வந்து தனியாகவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய வீட்டோடைய தேவையை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை ரீஹீட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே ஈயம் பூசியிருப்போம். இந்த பிளேட்ஸ் வந்து செப்பரேட்டாக வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதோடையே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் 2 சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையோட ஒரு சிக்னேச்சர் ஐட்டம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்டர்ஸில் நம்மக்கிட்ட ஒரு ஹியூஜ் சைஸ் அண்ட் ஹியூஜ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதுலேயுமே மேட் அண்ட் ஷைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்மளோட காஃபி ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எந்த ஒரு வெல்டடாவோ மேலே வந்து லைட்டாக நோசிங்கோ பண்ணியிருக்க மாட்டோம். இந்த காஃபி ஃபில்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் 4 சர்வ் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்டர் இது. இப்போது இதோட லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸில் இந்த நாபு கூட தனியாக ஃபிக்ஸிங்கில் இருக்காது, அப்படியே மோல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே நம்ம காஃபி பவுடர் போடக்கூடிய கிண்ணம், அதுக்குள்ளே வரக்கூடிய இந்த வெயிட், இது தாங்க மெயின் மேட்டரு. இதோட ஃபினிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குவாலிட்டி இந்த ஃபினிஷ் வந்து நமக்கு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ராஜ் குக்வேர்ஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மோல்டு. ஸோ இது நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்கு இந்த
இந்த காஃபி ஃபில்டர் இருக்கும். நீங்களாக பார்த்து எனக்கு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டால் தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காஃபி எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஸு, இந்த காஃபி எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸை அவ்வளோ மைன்யூட்டான ஹோல்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி நம்மளுக்கு அந்த பவுடர்லேருந்து ஃபில்டர் ஆகக்கூடிய காஃபியோட டிகாஷன் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக கிடைக்கும். நான் சொல்கிறது நீங்கள் காஃபி லவராக இல்லைன்னா அதை புரிஞ்சிக்க முடியாது. ரொம்பவே ஃபில்டர் காஃபியை லவ் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இது வந்து கண்டிப்பாக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சர்வ் வந்து உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வரும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வ், 4 சர்வ் அண்ட் 6 சர்வ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷைன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லையா மேட்டு, அதே இதில் ஷைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வ், 4 சர்வ் அண்ட் 6 சர்வ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டர் வேணும் அப்படின்னா அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த காஃபி ஃபில்டருமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காஃபி ஃபில்டர் வந்து உங்களுக்கு எப்போயுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மாடல். இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த வெயிட் இந்த மாதிரி வரும். இதோடைய ஹோல்ஸ் வந்து நான் முதல்ல காமிச்ச மாதிரி அந்தளவுக்கு ஃபைனாக இருக்காது. பட் இதுவுமே வந்து நல்ல உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் அப் டு கஸ்டமர் சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபினிஷ் நீங்கள் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ராஷ் குக்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து இங்கே வந்துட்டு நான் ஒரு மாடலை எதிர்பார்த்து வந்தேன் பட் இங்கே அந்த மாடல் இல்லை அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு சுத்தமாக வந்து விருப்பமே கிடையவே கிடையாது. கஸ்டமர் இங்கே வந்தால் அவங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான தேவை நம்ம கடையில் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டவராஸ். ஸோ இந்த காஃபி டவராஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் 2 சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி மேட் அண்ட் ஷைன் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ், இது வந்து லார்ஜ் சைஸ். ஸோ நீங்கள் வந்து டெய்லி எவ்வளோ காஃபி கன்சியூம் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் வந்து 590 வரும் செட்டு. பிக் சைஸ் வந்து 719 rupees வந்து வரும். இதுலேயே வந்து ஷைனும் இருக்குது. ஸோ இது வந்து ஷைனில் லார்ஜ். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு டவரா செட்டோட வேண்டாம், வெறும் கிளாஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ கிளாஸஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து நீங்கள் செட்டோட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. செட்டோட வேணால் இந்த செட்டோடையும் அவைலபிளாக இருக்குது. தனி கிளாஸ் வேணால் தனி கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட் அண்ட் ஷைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரே சைஸ் தான் வரும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 ml-லேருந்து 250 ml வரைக்கும் இதோடைய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காஃபி டவராஸ் காமிச்சிட்டேன், காஃபி ஃபில்டர் காமிச்சிட்டேன். அடுத்து வந்து டீ உடைய கப் அண்ட் சாசஸும் நம்மக்கிட்ட வந்து ப்ராஸில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப எலகெண்ட்டான ஒரு மாடல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணும்போதே வந்து ரொம்ப ராயலாக ரொம்ப ஒரு எலிகண்ட்டாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கப்லேயும் சரி சாசர்லேயும் சரி செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைன் இருக்கும். அகெயின் இந்த செல்ஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் காமிக்கிறேன் அப்படின்னா அடுத்த லாட் வரும்போது வேறு செல்ஃப் டிசைன் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஐட்டம். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது எதுவுமே வந்து செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 2 கிடையாது. ஈவன் ஒரு சிங்கிள் செட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட ஒரு சிங்கிள் செட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கான்சா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி ப்ரான்ஸ் வெரைட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டின்னுடைய மிக்சர் இருக்குது இல்லையா, காப்பர் அண்ட் டின் தான் இதோடைய மிக்சர். இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய பியூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பியூராக ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி தான் நம்ம கடையில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இது வந்து ஃபுல்லாகவே சர்விங். இது எதுவுமே வந்து செட்டு கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கொட்டாரா மட்டும் தனியாக வேணுமா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த தால் பிளேட் மட்டும் தனியாக வேணுமா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த கிளாஸ் கான்சா கிளாஸ் தனியாக வேணுமா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்பூன் வேணுமா தனியாக வாங்கிக்கலாம். இந்த பிக் பவுல் தனியாக வாங்கிக்கலாம். இந்த பிளேட் தனியாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு செட்டாக நீங்கள் செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செட்டாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்டிங்காக இருக்கட்டும், பர்த்டே, கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்க்கு, இது கார்ப்பரேட் கிஃப்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் கொட்டராஸ் கிளாஸஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு கான்சா கிளாஸ் காமிச்சிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸோடைய கிளாஸஸில் ஒரு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம், அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஓவரால் லுக் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு பிளேட் இந்த மாடல் காமிச்சேன் இல்லையா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் ஆஃப் பிளேட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாடல் ஆஃப் பிளேட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ
நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து லைட் அந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் ஆகி வரும். இந்த மாடல் பிளேட் வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த முதல்ல காமிச்சோமா லைட்டாக கர்வாக இருக்க மாதிரி வேணாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது. இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட் roshcookware.in போயிட்டு நீங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா நெய் செம்பு. நெய் செம்புமே நம்மக்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் வாங்கிட்டு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நம்ம கிச்சன்லேயும் வைக்கிறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். வித் ஸ்பூனோடையே வந்து இது வந்துடும். அடுத்து வந்து நெய் செம்பில் வந்து இன்னொரு மாடலும் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸ்பூன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இந்த இடத்துல கேப்பே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரம், அதாவது தீர்த்த செம்பு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா பித்தளை, வெங்கலம், பித்தளை வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த குக்வேர் கலெக்ஷன்ஸ் அண்ட் விளக்கு கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் பூஜா அறைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமமாக நம்ம கடையில் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூபக்கால். இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த தூபக்கால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டிங்காகவே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ நல்ல ஒரு திக்காக வந்து நம்மளுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த தூபக்காலுமே வந்து 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது, ஸ்மால் அண்ட் லார்ஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் ஹேண்டில் தூபக்கால். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடன் ஹேண்டில் இருக்கும். இது எதுவுமே வந்து நட்டு இந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிட்டு வந்து வந்துடும். இது மூலயமா உங்களுக்கு வந்து நம்ம அந்த புகை எல்லாமே வெளில வரும். இதுலேயுமே வந்து 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ். 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈயசெம்பு ரசம். இந்த ஈயசெம்புக்குன்னு ஒரு தனி கலெக்ஷன்ஸே போடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த ஈயசெம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடியது. இது வந்து வெள்ளி ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க கும்பகோணத்தோடைய சீலோடையே வந்து உங்களுக்கு வந்துடும். அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியான ஈயசெம்பும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அடுத்து வந்து பிரான்ஸில் பணியாரக்கல். பிரான்ஸோடைய பணியாரக்கல்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோடைய டேஸ்ட்டே வேறு. நல்ல ஒரு மொறுன்னு நல்லா நம்ம வந்து நெய் விட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பண்டிகை நாட்களில் வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பிரான்ஸோடைய பணியாரக்கல். இதில் வந்து 5 குழி 7 குழி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இஞ்சி தட்டி. ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இஞ்சி தட்டி. நீங்கள் உங்களுடைய பார்ட்டிக்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக கரம் மசாலா தட்டிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப கிச்சனில் காம்பேக்டாக ஒரு அழகான ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது கிளாஸ் கலெக்ஷன்ஸில் கிளாஸ் கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளைனாக வேணுன்னா ப்ளைன், லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லஸ்ஸி கிளாஸ் டைப்பில் வேணுன்னா லஸ்ஸி கிளாஸ் டைப்பில் வித் செல்ஃப் டிசைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு டைப்பில் லைட்டாக வந்து ஸ்பைரல் போட்டு வேணும் அப்படின்னா அந்த இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. செக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ளைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட பிராஸ் கிளாஸஸில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலாக்கு. இந்த பித்தளை ஆலாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூடி கேட்டிருந்தீங்க பிளேட்ஸு. அதாவது இப்போ பொங்கப்பானை வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் வந்து வாங்கும்போது பிளேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா சைஸஸான பிளேட்ஸுமே நம்ம தனியாக வந்து இது பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து சர்விங்க்கு வச்செல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த பித்தளை பாத்திரங்கள் மூடுறதுக்கு, பால் பாத்திரம், பொங்கப்பானை, அப்புறம் வந்து பருப்பு உருளி, இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் இந்த வந்து லிட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட்ஸு அதுவுமே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் பெல். இந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதோட துணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த ட்ராவலிங் ஆகிற இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மெடிடேஷன் பர்பஸ்க்காக இருக்கட்டும், உங்களுடைய பூஜாரில் வைக்கிறதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஷோ பீஸாக கூட இப்போ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜாரில் வைக்கக்கூடிய இந்த பெல்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து முறுக்கச்சில் இந்த மாதிரி சுத்து மாடலும் இருக்குது. இந்த மாதிரியான ப்ரெஸ் மாடலும் நம்மக்கிட்ட இருக்குது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜை தாலி. இந்த பூஜை தாலியுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பூஜை அறையில் வச்சு அப்படியே பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேயே இது எதுவுமே வந்து செட்டு கிடையாது. உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்கள் தனித்தனியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 கிலோ வேணால் 2 கிலோ வச்சுக்கலாம், 1 வேணாலும் 1 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்மளுடைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ரை பிளேயில் வந்து பர்ஜர் பிராண்டோடைய குக்கர், அப்புறம் கடாய்ஸ், மினி கடாய்ஸ், இந்த மாதிரி ஜம்போ கடாய் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா வெங்கலம் பித்தளை மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தோணலாம் இதை வாஷிங் எப்படி பண்ணுறது, பித்தளை வெங்கலம்னாலே நம்மளுக்கு வந்து புளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்ரஸ் ஐட்டம் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும், எலுமிச்சம்பழம்லாம் வச்சு வாஷ் பண்ணணும். அதெல்லாம் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, சிங்க் வந்து மெஸ் ஆகுது, பாத்திரம் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனுடைய க்ளீனிங் பவுடர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி டு க்ளீன் தான். இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வெங்கலம் பித்தளை பாத்திரங்களை வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாத்திரம் வந்து புதுசாகவே மொதல் நாள் எப்படி வாங்கினீங்களோ அந்த மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதே மாதிரி பாத்திரம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக், எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. கோதுமை மாவு, சிட்ரிக்கு, அதுக்கப்புறம் சால்ட், இந்த மாதிரி போட்டு இந்த பவுடர் வந்து நானே ரெடி பண்ணி ஆன் த கஸ்டமர் டிமாண்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பித்தளையில் ஹேண்ட் ஹேமட் கடாய்ஸ் அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே வந்து நல்ல வந்து டின் வந்து கோட் பண்ணியிருப்போம். இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹேமட் இல்லாமல் ப்ளைனாக வந்து நம்மளுக்கு ஒரு கடாய் வேணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஷாலோ கடாய்ஸுமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த உள்ள ஈயம் பூசாமையும் நம்மக்கிட்ட இந்த பிரான்ஸ் கடாய்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைப்ளே மாடலில் பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும் என் கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா அந்த கடாய்ஸுமே நம்மக்கிட்ட வித் லிட்டோடையே வந்து இருக்குது பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டின் பூசியிருப்போம். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இப்போ மாடர்னைஸ்டாக இருக்கும் இந்த கடாய்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ போடுற பாத்திரம் ரொம்ப 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 அழகாக க்யூட்டாக ரொம்ப எலகண்ட்டாக இருக்கக்கூடிய இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளுக்குள்ள டின் பூசியிருப்போம். இது வந்து பித்தளை, இது வந்து பிராஸ் வித் லிட்டு, டீ பேன், மில்க் பேனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஹேமட், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷைன் ஃபினிஷ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் பால் பாத்திரம் எவ்ரிடே பால் காய்ச்சி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பால் மட்டும் இல்லை, நீங்கள் ரைஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து குழம்பு ஊற்றி வச்சுக்கிறதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் 1/2 லிட்டர் வந்து அவைலபிள் இருக்குது. இதுலேயுமே நான் இப்போ உங்களுக்கு சைன் ஃபினிஷ் காமிச்சேன். இது வந்து மேட் ஃபினிஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் ஃப்ரை பேன்ஸ் வித் லிட்டோட உள்ளே வந்து ஃபுல்லாகவே டின் கோட்டட், லாங் ஹேண்டில். இது வந்து எவ்ரிடே நம்மளுக்கு கறி பண்ணுறதுக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் நார்மலாக வந்து நம்ம எது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணாலும் ஃப்ரை பேன்ஸ் வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன்ஸில் சப்பாத்தி தவா பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் ஃபினிஷ் ஷைன் ஃபினிஷில் சப்பாத்தி தவா வித் இந்த மாதிரி நல்லா எலிவேட்டட் ஹேண்டிலில் வரும். இது வந்து பிரான்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ரப்பரில் வந்து கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சப்பாத்தி தவாஸுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு சட்டி. நான் அடுக்கு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மாடலும் நம்மக்கிட்ட இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் சைஸில் ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு பிக் சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஹேமட் அடுக்கு சட்டி. இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபேஷனாக நல்ல ஷைனியாக நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து குக் அண்ட் சர்வ் தான். நீங்கள் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதில் குக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட
ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்விங்கில் இப்போ காப்பரில் உள்ள லிட்டு போட்டு சர்விங் ஹண்டீஸுமே இருக்குது. இது நீங்கள் சர்விங் மட்டும் இல்லை, இதிலே வச்சு நீங்கள் வந்து திரும்ப ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட ரீஹீட் பண்ணி கூட நீங்கள் திரும்ப வந்து இதை சர்வ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளையில் ஹண்டி அதுவுமே சர்விங்க்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே ஹேண்ட் இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் ஒரு 3 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, ஒரு கிலோ மாவு போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுலேயே வந்து சின்ன சைஸஸும் இருக்குது நம்மக்கிட்ட, 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் அப்படி போட்டு வச்சுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அதுவுமே அப்போ மாடல் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரியான ஜார்ஸுமே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். கிச்சனில் இந்த ஷைன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட் ஹேமட், ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹேமட் ஃபினிஷில் இருக்கும். இதோடைய ஸ்டார்டிங் சைஸோடைய ப்ரைஸ் வந்து நான் சொல்லணும்னா இது வந்து 729 rupees வரும் இந்த ஸ்டார்டிங் சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வந்து 999 வரும், லார்ஜ் வந்து 1299 வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போது வந்து பார்த்திங்கன்னா சேவனாலி. இந்த சேவனாலி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துருக்கு நம்மகிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு பிரான்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை நம்ம கிட்டே வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம கிச்சன்ஸில் வைக்கிற மாதிரி ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல நம்ம மாவு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே இந்த இடத்துல நம்ம தட்டு வச்சுக்கலாம். நம்ம நல்லா அது வந்து புழிஞ்சு வந்துடும். உங்களுக்கு வந்து புளிகிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக திருப்புற மாதிரி தான் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருக்கும் இதோட ப்ராசஸ் வந்து. அடுத்து வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நட்டு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் இதை டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேவனாலி வந்து நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் இந்த எல்லாமே வந்து செட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது எங்களுக்கு கடையிலே செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்களே வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, வேறு நாடுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேனர் இருக்கும், நீங்கள் இதை வச்சு டைட் பண்ணி நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுல்ஸ் we have a huge variety. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சர்விங் வந்து பிரான்ஸ் சர்விங் சின்னதாக ஒரு கொட்டோரி. இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து அப்படியே உருளி டைப்லேயே இருக்கும். இது வந்து டெசர்ட் சர்வ் பண்ணுறதுக்கு, பிரசாதம் சர்வ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக இது வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதோட பிக் சைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 980 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தால் கொட்டோரி அண்ட் ஐஸ்கிரீமும் நீங்கள் இதில் சர்வ் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 249 சிங்கிள் பீஸோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட, ஒரு மேரேஜ்க்கு, கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்க்கு, பர்த்டே பார்ட்டி கிஃப்டிங் ஆப்ஷன் இருக்குன்னா கூட நம்மக்கிட்ட இனஃப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும், ஈவன் 200 பீசஸ் 300 பீசஸ் நம்மளால் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஈவன் ஸ்மால் ரொம்ப சின்னதான கொட்டரிஸ் கூட இருக்குது. இதெல்லாம் 190 தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வரலட்சுமி பூஜைக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும், இதில் கொஞ்சமாக வந்து குங்குமம் வச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கூட இதெல்லாம் ரொம்ப ஆப்டாக ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தாலி செட்டில் வந்து ஊர்காலாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, கொஞ்சமாக உப்பு சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் சர்வ் பண்ண முடியும். ரொம்ப நீட்டாக இருக்கும் அதில் வச்சு சர்வ் பண்ணும்போது. ஸோ நம்ம கடையில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ஓவராலாக இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்றா டீட்டெயில்டாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு கலெக்ஷன்ஸையும் ஒரு பேட்டர்ன்ஸையும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இதில் நாங்கள் வேறு என்ன ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல்
லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கடை ராஷ் குக்கர்ஸ் சென்னை பெருங்குடியில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட் rashcookers.in வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம் ஆன்லைனில். இந்தியா ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவுக்கு வெளியில் ஆல் ஓவர் வேர்ல்டுமே நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம். பட் அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். நம்மக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே நம்ம கடையோடைய அயன் காஸ்ட் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.